ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் வாசல் கொட்டி கோலம் எல்லாமே போட்டு விட்டுட்டேன். அசிதாட்ட சொன்னேன், செடியெல்லாம் காஞ்சிட்ருக்கு, கொஞ்சம் தண்ணி விடுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவள் வந்து விட்டுட்ருக்கா. வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செடி கூட பச்சை பச்சைன்னு இல்லவே இல்லைங்க. எல்லாமே காஞ்சு கருவாடாக போச்சு. அந்தளவுக்கு வந்துட்டு வெயில் வந்து போட்டுட்ருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குப்பை எல்லாமே வந்து கூட்டி வச்சுருந்தேன். அதையும் வந்து எடுத்து சுபஸ்ரீயை வந்து போட சொல்லிட்டேன். நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்ச்சலுக்கு நிறைய வருங்க. இப்போலாம் காணோம். ஏன்னா செடியே இல்லையா அது மேயிறதுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர வெயில் இப்போவே காலையிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்களேன். பங்குனி வெயில் பல்ல கட்டிட்டு அடிக்குது அப்படிங்கிற மாதிரி. பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னத்தை பார்த்துட்ருக்கேன் ஊற்று ஊற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் வந்துச்சு. அதை வந்து சுபஸ்ரீட்ட காட்டி பார்த்து பேசிகிட்டு இருந்தோம் நானும் வந்து சுபஸ்ரீயும். அதுக்கப்புறம் காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து தான் வந்து வாசல் எல்லாமே கூட்டி விட்டேன். நம்ம மணி பிளான்ட் வந்துட்டு இப்போ நல்லா க்ரோத் ஆயிடுச்சு. கீழே வச்சுருந்தேன் முதல்ல செடியை ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கோழி வந்து சாப்பிட்டுருச்சு. அதனால் இப்போ ஜன்னல் வெளியே வச்சு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றுறேன். நல்லா க்ரோத் ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் வந்துட்டு மல்லிகைப்பூ இருக்குது. அதை வந்து பறிச்சுட்டு வந்து மல்லிகைப்பூ வந்து கட்டி நான் அன்றைக்கி வந்து மல்லிகைப்பூ வந்து தலையில் வச்சுக்கிட்டேன். நேற்று நைட்டே வந்துட்டு கிச்சன் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு தான் வந்து தூங்கினேன். காலையில் வந்து பார்க்கும்போது அந்த கிச்சன் வந்துட்டு பார்க்குறக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ பாத்திரமும் நைட்டு வந்து விளக்கி வச்சுட்டு தான் வந்து தூங்கினேன். நாளே எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் வந்து கிச்சனை பார்க்கும்போது இந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு அப்படின்னா சமைக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வந்து பழுத்திருந்துச்சு. வாத்துக்கு வந்து போட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு விளக்கு இருந்துச்சு. அதை மட்டும் வந்துட்டு விளக்க சொல்லியிருந்தேன் அஸ்விதாவை. இப்போல்லாம் இந்த விம்மோட சுதகம் லிக்விடு வந்து விளக்குறோங்க. அதுதான் நல்லா இருக்குது. லிக்விடை வச்சு தான் இப்போ வந்துட்டு விளக்கெலாம் வந்துட்டு விளக்குறோம். ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்குது விளக்கெலாம் விளக்குறதுக்கு முக்கியமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்துட்டு ஒரு மணி பிளான்ட் தண்ணியில் வச்சுருக்கேன். அதுவுமே நல்லா வந்து க்ரோத் ஆகி வந்துட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் தலையெல்லாம் வந்து சீவிட்டு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்துட்டு சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து இருந்துச்சு. அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் வச்சுட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு அவங்க தயிர் சாதம் தான் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு தயிர் சாதம் வந்துட்டு அவ்வளோ உயிர். அது கேட்டிருந்தாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஓவராக செல்லம் கொடுக்குறோமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு தோணும். அந்த மாதிரி தான் அந்த சின்ன வாள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர க்யூட்டு. பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா அப்படியே இழுத்து இழுத்து சொல்லும். அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லி இழுத்து இழுத்து தான் வந்து பேசுவாள். எல்லாத்தையும் ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னா சொல்ல மாட்டா. அப்படியே இழுக்கும். அப்படியே ஒரு ரைம்ஸ் மாதிரி அப்படியே இழுத்து இழுத்து சொல்லும். அது ஒரு நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன். கிச்சனில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காளான் வந்து க்ளியர் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவரு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள், நெக்ஸ்ட்டு வந்துட்டு சோம்புத்தூள் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பெப்பர் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் வந்து இருந்துச்சா அதையும் சேர்த்து அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து இதில் வந்து சேர்த்துட்டு ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றி இதை வந்து கலந்து வச்சு ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம வந்து ஊற வச்சிடலாம். என்கிட்ட பச்சரிசி மாவு இல்லாதனால நான் வந்து சேர்த்துக்கல. நீங்கள் பச்சரிசி மாவு வந்து இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு நல்லா வந்து இதை வந்து ஊற விட்டுறலாம். இப்போ பிள்ளைங்களை வந்துட்டு ப்ரஷ் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க ப்ரஷ் பண்ண போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பால் வந்து அவங்களுக்கு வந்து காய்ச்சிட்ருக்கேன். ஒரு சைடு வந்துட்டு சாதமும் ஒரு சைடு வந்துட்டு காஃபியும் வந்து போட போகிறேன். இவங்கள வந்து ப்ரஷ் பண்ண சொன்னோம் அப்படின்னா போயிட்டு 1 மணி நேரம் ஆகுது ப்ரஷ் பண்ணி வர. என்ன தான் பண்ணுவாங்களோ தெரியல. பேசிக்கிட்டே இருப்பாங்க அக்காவும் தங்கச்சி. அதுக்கப்புறம் விளையாண்டுட்டே இருப்பாங்க. நான் கிச்சனில் நின்றுட்டு மணி 7 ஆயிடுச்சு 7:30 ஆயிடுச்சு அப்படின்ட்டு சவுண்டு போட்டுகிட்டே இருப்பேன். என்ன மாதிரி நீங்களும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே பாருங்கள் சூரிய ஒளி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிச்சனுக்குள்ளே வந்துட்டு சூரிய ஒளி பலார்னு அடிக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு காஃபி தான் வந்து கேட்டாங்கன்ட்டு அப்புறம் காஃபியை வந்து போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். காஃபி போட்டுட்ருக்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அண்ணா வந்துட்டு வடையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டு காஃபியை போட்டு இவங்களுக்கு வந்துட்டு வடை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடையும் காஃபியுமா வந்துட்டு எல்லாருமே வந்து குடித்தோம். நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பருப்பு மசால் வடைன்னு சொல்லுவோம்ல அந்த வடை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதாவது மசால் வடை, ஆமை வடைன்னு சொல்லுவோம்ல அந்த வடை தான் சொல்கிறேன். ஆமை வடைன்னு சொன்னால் அது யாரும் எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு விவரம் தெரிஞ்சுட்டு அதுக்கு வந்துட்டு எங்கள் ஊர் கிராமத்தில் ஆமை வடைன்னு தான் வந்து சொல்லி பழக்கம். அதனால வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி வந்து அவங்களுக்கு போட்டுட்டு அப்புறம் வடை எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டோம் காலையிலேக்கே. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைட் பை வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு மசாலா போட்டு வச்சுருந்த காளானை வந்து எண்ணெயில் வந்துட்டு ஃப்ரை
பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். முட்டை போடுறதுனால டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் முட்டை வந்து போட்டுக்கோங்க சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா வந்துட்டு நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நல்லா கிரன்ச்சியா வர அளவுக்கு நல்லா வந்து பொரிச்சு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட் வைஸ் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட பிள்ளைங்களுக்கு வந்துட்டு செஞ்சு குடுக்கலாம். எண்ணெயில இந்த மாரி பொரிக்கிற ஐட்டம்லாம் வந்துட்டு இப்போ ரொம்ப வந்து கம்மி பண்ணிட்டேன். அப்படியே பொரிச்சாலுமே பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க தான் வந்து சாப்பிடுவாங்க. நான் 1, 2 தான் வந்து எடுத்துக்குவேன். ரொம்ப அதிகமா எடுத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் டீ, காஃபிலாம் குடிக்கிறதெல்லாம் வந்து நிப்பாட்டி இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2 மாசம் கிட்ட ஆகப்போகுது. அதேமாரி ப்ரவுன் சுகர், ஒயிட் சுகர் அதுக்கப்புறம் இனிப்பு ஐட்டம் எல்லாமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். ரொம்ப கிரேவிங்ஸா இருந்துச்சு அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்குவேன். மாதிரி தான் வந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு செம்பு தண்ணி வந்து ஃபுல்லா எவ்வளவு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு செம்பு தண்ணி வந்து ஃபுல்லா வந்து குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு அளவு கம்மியா உள்ள சாப்பாடு வந்து நான் சாப்பிட்றேன். அதாவது வந்துட்டு அளவு வந்து கம்மியா வச்சு சாப்பிட்றேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காளான் எல்லாமே வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஒரு தட்டு வந்து பொரிச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தயிர் சாதம் வந்து மிக்ஸ் பண்ணி அத வச்சு அவங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து குடுத்து விட்டேன். காலையில டிஃபன் இல்லாட்டி வந்துட்டு ஒரு சில நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்ட்ரெயிட்டா சாதம் வச்சு அவங்களுக்கு வந்து குடுத்துருவேன். நான் வந்துட்டு அவங்கள சாதம் வந்து சாப்பிட சொல்லுவேன். ஆனா, அவங்க வந்து விரும்புறது என்ன அப்டின்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி தான் வந்துட்டு இவங்க காலையிலேக்கும், அதே மாரி மதியானத்துக்கும் வந்து எடுத்துட்டு போக ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறம் காளான் வந்து பொரிச்சுட்டு, ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, இறால் வந்து வாங்கியிருந்தேன். நம்மளுக்கு எப்பவுமே ரெகுலரா கொண்டு வர அண்ணாட்ட 1 1/2 கிலோ. அத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசர்ல வந்து போட்டிருந்தேன். ஏன்னா, ஞாயிற்றுக்கிழமை நான் சிக்கன் எடுத்ததுனால, இறால் வந்துட்டு செய்யல. அத ஃப்ரீசர்ல போட்டிருந்தேன். அத வந்து இப்ப எடுத்து நான் வந்துட்டு இப்ப தண்ணி ஊத்தி வச்சுட்டு, பிள்ளைங்கள கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வர்றதுக்குள்ளயும் அதோட ஃப்ரீஸா இருக்கிற அந்த இறால் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆயிரும் இல்லையா? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து தண்ணீல போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சுபஸ்ரீக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து தலை வந்து பின்னி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு லஞ்ச் வந்துட்டு பேக் பண்ணிட்டேன். டயம் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சமா வந்துட்டு தயிரு, பாலு, காய்ச்சின பாலு, அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் தண்ணி, பச்சை தண்ணி வந்து சேர்த்து நல்லா சாதத்த மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அம் காளான் பொரிச்சத வந்து இதில வந்து எடுத்து வச்சு, அவங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டேன். தயிர் மட்டும் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்தோம் அப்படின்னா, மதியானத்துக்கு வந்துட்டு அது வந்துட்டு புளிச்சிரும். அதனால வந்து கொஞ்சம் பாலு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி, உப்பும் சேர்த்து கலந்தோம் அப்படின்னா, டேஸ்ட் வைஸ் மதியானம் வரைக்கும் புளிக்காத அந்த நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீதத்த வந்து சட்டி சோறா செஞ்சு அவங்களுக்கு வந்துட்டு குடுத்தாச்சு. அவங்க வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் ஒரு வா வந்து எடுத்து வாயில போட்டுட்டு, அதுக்கப்புறம் அசிதா வந்துட்டு, "அம்மா எனக்கு வந்து தலை பின்னி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சும்மா என் பின்னாடியே சுத்திக்கிட்டே திரிஞ்சா. அப்புறம் அவளுக்கும் வந்துட்டு தலை எல்லாம் பின்னி ரிப்பன்லாம் வச்சு விட்டுட்டு, மதியானம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கடாயில வந்துட்டு காளான் பொரிச்ச எண்ணெய் ஊத்திட்டு, சோம்பு சேர்த்துட்டு, காஞ்ச மொளகா வந்துட்டு ஒரு 5லேருந்து 6 மொளகா வந்து சேர்த்து, அத வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து போட்டு, நல்லா வந்து வதக்கிக்கிறேன். ஒரு 10லேருந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்குனதுல சேர்த்து, நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு இத வந்துட்டு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா கருவேப்பில வந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு எப்பவுமே குக்கிங்கில கருவேப்பில கட்டாயம் இருக்கணும். அதே மாரி தான் எனக்கு கருவேப்பில போட்டா தான் வந்துட்டு அந்த சாப்பாடே வந்துட்டு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டா மணமா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமா உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இறால் வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா 1 1/2 கிலோ இறால் இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. 1 1/2 கிலோல பாதி வந்துட்டு எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்து தள்ளி விட்டுட்டேன். பாதி வந்து கிளீன் பண்ணி நான் எனக்கு எடுத்து வச்சுட்டு, கொஞ்சமா ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வந்துட்டு அப்புத்தாக்கு வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறம் கொஞ்சமா வந்துட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வர மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லித்தூள் வந்து கொஞ்சமா சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து இதில சேர்த்து, எல்லா ஸ்பைசஸும் வந்துட்டு நல்லா எண்ணெயில வதங்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம இறால் வந்து சேர்த்துக்க போறோம். இந்த 1 1/2 கிலோவும் வந்து ஆஞ்சு எடுக்கணும் அப்படின்னா, ஒரு நாளே ஆயிரும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட அண்ணனுக்கு வந்துட்டு குடுத்து விட்டுட்டேன். அண்ணன் வந்தாங்க, அவங்கள்ட்ட குடுத்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீதத நான் கிளீன் பண்ணிட்டு, நான் கொஞ்சமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புத்தாக்கு ஒரு கையளவு டிஃபன் பாக்ஸ்ல வந்து எடுத்து வச்சிருக்கேன், அவங்களுக்கு குடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா,
இப்போ இறால் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு இதை வந்துட்டு மூடி வச்சுட்டு மீடியமான ஃப்ளேமில் வந்து வச்சிடலாம் அடுப்பை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி விட்டு வந்துட்டுருக்கு பாருங்களே. மறுபடியும் ஒரு வாட்டி இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி வந்துட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா நிறைய தண்ணி விடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து பூண்டு வந்து இடித்து வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை வந்து தூவிட்டு இறக்கிற வேண்டியதான். இறால் கிரேவி வந்துட்டு ரொம்ப சூப்பராகிடுச்சு. இது செமி கிரேவியாக நான் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் ட்ரை ஆகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இறக்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் சாதம் வந்து இருந்துச்சா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இறால் வந்து வச்சு அதுக்கப்புறம் வந்து மதியானம் லஞ்ச் வந்துட்டு முடிக்க போகிறேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காஞ்ச மிளகா போட்டதுனால கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. ஒரு வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்துட்டு டிவியில் வந்துட்டு நியூ சன் டைரக்ட் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோங்க. 1 இயராக டிவி பார்க்கவே கிடையாது. பழைய சன் டைரக்ட் எங்கள் மாமியோடது அது வந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கனெக்ஷன் கொடுக்கல. ஃபோனில் வந்துட்டு பாட்டு வச்சு விட்டுட்டு தான் வீட்டு வேலை பார்க்குறது அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பொழப்பு ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ நியூ கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. சன் மியூசிக், இசையருவி, சயா மேக்ஸில் வந்துட்டு பாட்டு மாற்றி மாற்றி வைப்பேன். ஏன்னா எனக்கு சாங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு சாங்ஸ் அடிக்டர்னு சொல்லலாம். மூவி அந்தளவுக்கு லைக் பண்ணி பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் இப்போவுமே வந்து சாங்ஸ் போட்டு விட்டுட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.